தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் நிபந்தனை ஜாமீன் தரப்பட்டிருக்கிறார். அவர் மீண்டும் மந்திரியாவாரா? பார்ப்போம். இது செய்திக்கு பின்னால். கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சி காலத்தில் கரூர் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறை மந்திரியாக அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் நியமிக்கப்படுகிறார். அப்பொழுது 2015இல் அவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் எழுகிறது. அது என்னவென்றால், டிரைவர் கண்டக்டர் போக்குவரத்து துறையில் இருக்கிற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்குவதாக அவர் முன்கூட்டியே லஞ்சம் பெற்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அன்று பத்திரிகையில் பரவலாக வெளிவருகிறது. அதில் தேவசகாயம் என்பவர் இந்த குற்றச்சாட்டை அவர் போலீசிடம் பதிவு செய்கிறார். இந்த குற்றச்சாட்டில் முதலில் திரு செந்தில் பாலாஜியினுடைய பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் அவருடைய சகோதரர் உட்பட ஒரு 40 பேரின் மீது குற்றச்சாட்டு பதியப்படுகிறது. உடனே அவர் மந்திரி பதவி உட்பட அவர் மாவட்ட செயலாளராகவும் கரூர் மாவட்டத்திற்கான இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு அவர் மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த பொழுது அரவங்குறிச்சி தொகுதிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிடுகிறார். அந்த போட்டியிடுவதில் அங்கு அவருக்கு நிறைய பணம் செலவழிப்பதாக சொல்லி அந்த சட்டமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுகிறது. அப்பொழுது மீண்டும் ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அங்கே தேர்தல் வரும் பொழுது செல்வி ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார். அப்பொழுது கூட அந்த கைரேகை ஃபார்ம் ஏ கொடுக்கப்பட்டதில் இவருடைய கையெழுத்து தானா, அது கைரேகையா அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு அவர் மீண்டும் அரவங்குறிச்சி தொகுதி எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2016 டிசம்பர் 5இல் ஜெயலலிதா மறைகிறார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு ஏற்கனவே இருந்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்ததாக அரசியல் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் அவர் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. அவர் டிடிவி தினகரனுக்கு பின்னால் நின்று அவர் இயங்குகிறார். அங்கு அவர் ஒரு 16 எம்எல்ஏவுக்கு பதவி இழப்பு ஏற்படுகிறது. அங்கிருந்து அவர் 2018ஆம் ஆண்டு அவர் வெளியேறி திமுகவில் இணைகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வழக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்காக அவர் பெற்ற லஞ்சத்தொகை அப்படின்ற வழக்கும் மத்திய புலனாய்வுக்கும் அருள்மணி என்பவர் ஒரு கேஸ் கொடுக்கிறார். அங்கு அது பதியப்படுகிறது. அப்போ எம்பி எம்எல்ஏனுடைய நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணை சென்று அங்கு வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு 2021இல் கரூர் தொகுதியில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையினுடைய மந்திரியாக அவர் பணியாற்றுகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் மீது கொடுத்திருந்த நிறைய ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த வழக்கில் இணைந்திருந்தாங்க. அந்த அத்தனை பேருமே சென்னை நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. திரு செந்தில் பாலாஜியோடு ஏற்பட்ட எங்களுக்கு ஒரு சமரசத்தின் காரணமாக, அந்த சமரசத்தில் ஒருவர் அஃபிடவிட்டில் இல்லை எங்களுக்கு அவர் தொகையை திருப்பி கொடுத்துட்டாரு, அதனால் நாங்கள் கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனால் எந்த வகையிலும் இவர்கள் சமரசம் ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. இந்த வழக்கு தள்ளுபடி செய்ததோடு திரு செந்தில் பாலாஜிக்கு இந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது என்று நினைத்த காலகட்டத்தில் தர்மராஜ் என்கின்ற ஒருவர் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு கொண்டு செல்கிறார். அது எப்படி ஒரு கேஸ் இவங்களே தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு நடந்ததில் இவங்களே சமரசமாயிட்டா இந்த சரியாயிருமா அப்படின்ற இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பாயிண்டை எடுத்து நீங்கள் எப்படி உங்களுக்குள் சமரசமாயிக்கலாமா. அப்புறம் இதில் இன்னொரு சின்ன ஒரு லைன் இருக்குது. அது என்னென்னா, 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு ஊழல், ஒரு லஞ்ச பரிமாற்றம் அப்படின்னா அந்த இடத்த அமலாக்கத்துறை தானாகவே முன் அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்கிறது அடிப்படையில் அவங்க விசாரணை ஏற்று நடத்தலாம். இதுக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் அப்படின்றது தேவையே இல்லை. இங்கே அமலாக்கத்துறை இந்த வழக்கை மீண்டும் தங்களுடைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. 2023 ஜூன் மாதம் இது தொடர்பாக அவங்க வழக்கு விசாரணையில் இறங்குறாங்க.
ஜூன் மாதத்தினுடைய 11ஆம் தேதியில் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளில் 17 மணி நேரம் ஒரு நீண்ட விசாரணை நடைபெறுகிறது. இந்த நீண்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் ஒத்துழைக்க மறுக்கிறார் மற்றும் அவரை நீங்கள் ஒரு 118 கேள்விகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் முறையான பதில் சொல்லலை அப்படின்ற காரணத்தை ஒட்டி அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்து அவர் அழைத்து செல்லப்பட்ட போது அது நமக்கு இந்த நாடு முழுவதுமே இது செய்தித்தாள்கள் வந்திருக்கு. அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு ஒரு இதய சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார். இந்த 30 நாட்களுக்குள் ஒரு நீதிமன்றம் ஒரு டெல்லிக்கு அவருக்கு கொண்டு போக முடியாது. அன்னைக்கு இருந்த அந்த சட்டம், ஏன்னா இன்னைக்கு பாரத நியாய சன்னிதாவில் எப்போ வேணாலும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த ஐபிசி செக்ஷன் 30 நாளைக்கு உள்ள அவங்க விசாரணைக்கு டெல்லிக்கு அழைச்சிட்டு போகலைன்னா அங்கேயே அந்த விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு உடல்நிலையை காரணம் காட்டி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 மாதங்கள், இந்த 15 மாதங்கள் கைது செய்யப்பட்ட ஜூனிலிருந்து இந்த 2024 பிப்ரவரி 12ஆம் தேதி வரை அவர் ஒரு இலாக்கா இல்லாத மந்திரியாகத்தான் இருக்கிறார். அப்போ கூட ஒரு முறை நீதிமன்றம் முதலமைச்சர் ஒரு தார்மீக அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக இருக்கிற ஒருவர் மந்திரியாக நீடிக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை தொடுத்தது. இந்த அடிப்படையிலும் அவருக்கு ஜாமீன் தனக்கு தரப்படுவது தான் மந்திரியாக இலாக்கல்லாமல் இருப்பது தான் காரணமா அப்படின்ற வகையில் அவர் ரிசைன் பண்றாரு. அவருடைய சகோதரன் மீதும் இந்த வழக்கு பாய்கிறது. அவரும் இன்னைக்கும் தேடப்படுகிற நிலையில் தான் இருக்கிறார். அவர் கிடைக்கல, அதனாலதான் நாங்க ஜாமீனுக்கு அனுமதி தர நாங்கள் மறுக்கிறோம்னு கூட ஒரு வாதம் எழுந்தது. ஆனால் தற்பொழுது டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு இந்த வழக்கு விசாரணை நீண்ட நாட்கள் இருக்கிற காரணத்தை ஒட்டி நாம் இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஏன் திரு செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்வியின் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும். 2 தனிநபர் ஜாமீன், 25 லட்சம் ரூபாய் ஒரு பிணையத் தொகையாக அவர் தரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிபந்தனை ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், மீண்டும் மந்திரி ஆவாரா? கிட்டத்தட்ட இந்த 15 மாதங்களில் ஒரு 8 மாதங்கள் இலாக்கல்லாத மந்திரியாக இருந்தாலும் மிச்சம் இருந்த ஒரு 7 மாதங்கள் அவர் ஒரு சட்டசபை உறுப்பினராக மட்டும் விசாரணை கைதியாக அவர் இருந்தார். தற்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகு அவர் சார்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கூட ஒரு நிருபருடைய கேள்விக்கு அவர் மந்திரியாகுவதற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை விடுத்திருக்கிறார். ஒரு சட்ட நிபுணர்கள் நாம் கலந்து ஆலோசித்த வகையில் அவர் மந்திரி பதவியை ஏற்பதில் தடை ஏதும் இல்லை என்று தான் தெரிவிக்கிறார். ஏன்னா இதற்கு முன்னால் திரு பொன்முடி அவர்களுடைய வழக்கில் கூட அவர் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட உடனே அவர் மந்திரி பதவி இழந்து மீண்டும் அவருடைய ஜாமீன் வந்தபோது அவர் இன்று வரை அவர் மந்திரியாக மீண்டும் அதே இலாக்காவில் தொடர்கிறார். ஏற்கனவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று மந்திரி சபை முழுவதும் இருக்கின்ற ஏகோபித்தமான ஒரு ஆதரவை அவர் பெற்று ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பதான செய்திகள் உலவி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்திருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த கேபினெட் அமைச்சரவையில் இணைந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விரைவில் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 2 மற்றும் 4ஆம் தேதிகளில் அவர் மந்திரியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் என்ன நடக்கிறது என்கின்ற செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.